ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 10/6/2024 வைகாசி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்ளுகின்ற ராசினேயர்கள் தனுசு ராசினேயர்கள். அதில் குறிப்பிட்டு மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் பூராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமும், அதில் மூலம் 4ஆம் பாதமும் பூராடம் 1ஆம் பாதமும். இந்த நட்சத்திர பாத நண்பர்கள் சற்று நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் தனுசு மற்றும் கும்பராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம்னா சுபமுகூர்த்த நாள். ஸோ அனைத்து விதமான நல்ல நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். அதேபோல் சதுர்த்தி திதி பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கும் உகந்த தினமாக அமைகின்றது. நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதாரம் சார்ந்த நல்ல லாபங்களையும் தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கைமேல் 4 காசு புழக்கம் உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் உடல்நிலையில் சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். வருமானம் எப்பொழுதும் போல இருக்கும், அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்தமட்டிலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கும் இந்த நாள் ஆகச்சிறந்த நாள். உத்தியோகத்தில் சிரமங்கள் இருந்தாலும் அது வேலை பளு இருந்தாலும் அதற்கு நிகரான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையும். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்து கடுமையான மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செஞ்சு முடிப்பீங்களே தவிர ஒரு ஒரு நிதானிச்சு செய்கின்ற பக்குவமே இருக்காது. அதனால் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பேர் கட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்து சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைவதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு ஒரு நல்ல ஏற்றத்தை பெறணும்னு முயற்சிப்பீங்க. அந்த முயற்சிகளை வெற்றியடையும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை உண்டு. உயர்கல்வி பிடிச்ச கல்வி கிடைக்கும், அதை தாராளமாக படிக்கலாம். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு பெருசாக யோக நாள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உயர்கல்வியில் மந்தமோ தேவையில்லாத மன அழுத்தமோ பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனையோ ஏற்படுத்தும். தகப்பனாரோடு உறவு இன்றைக்கி பெருசாக சொல்கிற அளவுக்கு சிறப்பாக போகாதுங்க. அப்படியே ஒரு மந்தமாக நகர்ற மாதிரி இருக்கும். தகப்பனாருக்கு உங்களுக்குமே பார்த்திங்கன்னா உறவு முறைகள் கூட பெருசாக இன்றைக்கி ஒன்றும் அப்படி ஒன்றும் அந்யோன்யமாக இருக்காது. கொஞ்சம் நிதானித்து தான் இருக்கணும். சரிங்களா? புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, தொழில் உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். ஆரோக்கியமான மன வாழ்க்கை அமையக்கூடியது மாதிரியான நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் மேன்மையும் கிட்டக்கூடியது மாதிரியான யோக நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் அது பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியிலும் நல்ல சிறப்பான மேன்மை உண்டு. அதேபோல் இவங்க பூச நட்சத்திரம் கடகத்தை சார்ந்த பூசம் உடல்நிலையில் தொந்தரவு பண்ணோம். மன வாழ்க்கையில் சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள். இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அப்படியே மந்தமாகும். பெருசாக எடுத்தோம் முடித்தோம் அப்படி கிடையாது, எடுத்தோம் இழுத்து முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? பார்த்து இருந்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் நன்றாக இருக்கக்கூடிய நாள். வெளியூர் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாள். குருமார்களினுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். திடீர்னு எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது. சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம். இந்த பாப்புலாரிட்டி ஆகணும், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாப்புலாரிட்டியும் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரும்
ஒரு சிம்பத்தியும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் செய்கின்றவர்களுக்கு வாடிக்கையாளரின் வரத்தும் வாடிக்கையாளருடனான முன்னேற்றமும் சிறப்பாக அமையும். சரிங்களா? பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி கணவன் மனைவி கிடல தேவையில்லாத முட்டிக்கிடும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொண்டிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஒரு முக்கிய விஷயம் செய்கிறீங்கன்னா அதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காதீங்க. அப்படிதான் பிடிவாதமாக இருக்காதீங்க. கொஞ்சம் இலகுவாக நகர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை அது பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து அந்த கடுமையான மன அழுத்தங்கள் விலகக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரையிலும் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்தும் சற்றே விலக்கு பெறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். ஏதாவது ஒரு விதத்தில் நோயின் வீரியம் தொந்தரவு அதிகரிப்பதோ அல்லது கடன் தொந்தரவுகளுக்குள்ளே புதிதாக போய் சிக்கிறது, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தொந்தரவுகளுக்குள்ளே போய் சிக்குவீங்க. குடும்பமான வரையிலும் தொழில் சார்ந்து பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். சித்திரை. கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் சிறப்புற அமையும். கையில் 4 காசு புழக்கம் பெறுவீர்கள். புதிய புதிய தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள். புத்திரபாக்கியம் சார்ந்த சில நற்செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மனம் மந்தமான ஒரு போக்கை பெறும். மனக்குழப்பமாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடித்தோம் இல்லாமல் அப்படியே ஒரு இழுபறியாகவே போய்கிட்டே இருக்கும். அப்படிலாம் செஞ்ச காரியத்தையும் மீண்டும் மீண்டும் செய்வீங்க. ஆக காரிய மந்தம் அல்லது காரிய தடை ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். நிதானிச்சிருக்கணும். விசாக நட்சத்திரம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக ஏதாவது சொத்து சேர்க்கை, இடம் வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சார்ந்து ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அனுஷ நட்சத்திரம். விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும். ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அப்படியே மந்தத்தன்மை ஏற்படுகின்ற நாள். தொழிலில் பெருசாக எதுவும் முதலீடு போடாதீங்க. ஏன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தொழில் நகர்வு இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. குழந்தைகளின் மற்றும் பெரியவர்கள், அதாவது உயர்கல்வியில் இருக்கிறவங்களினுடைய படிப்பில் கொஞ்சம் தேக்க நிலை காணப்படும், பார்த்து இருந்துக்கிடுங்க. அதாவது ஒரு மனநிறைவாக இருக்காது இன்றைக்கி நாள். அப்படியே போகிறதே 24 மணி நேரம், ஏதோ 60 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி. சரி, கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய புதிய பொருட்சேர்க்கையோ அல்லது புதிய மனிதர்களின் தொடர்புகளையோ பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. உடல்நிலையிலிருந்து அந்த பிரச்சனைகள் சற்றே குறைகின்ற நல்ல நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இடமாற்றங்கள், ஏதாவது பொருள் வாங்குறது விற்கிறது, இதுக்கெல்லாம் மிகச்சிறப்பான நாளாக அமைகின்றது. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்களால் ஒரு சிலருக்கு வருமானங்கள் கிடைக்கும். இடமாற்றங்களால் ஒரு சிலருக்கு வருமானங்கள் கிடைக்கும். புதிய மனிதர்களினுடைய சந்திப்புகளால் சில மேன்மைகளை பெறக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், ஏதாவது தேவையில்லாத கருத்துக்களை பேசி அதனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. நிதானம் தேவை. உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்தவர்கள் அன்பு நண்பர்களே, வருமான ரீதியாக சிறப்பாக அமைகின்ற நாள். பெரிய மனிதர்களினுடைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மேன்மையான நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல், அமைதியான சூழல் நிலவும். சரிங்களா? அது ஒரு ஏற்றம். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் பேச்சால் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவீங்க. அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படிதான் பிடிவாதம் பிடிக்கிறத தவிர்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. வருமானத்தை பொறுத்த மட்டிலும் சற்றே மந்தமான ஒரு போக்கு காணப்படுகின்ற நாள் இந்த நாள். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற ஏற்றத்தை தருகின்ற நல்ல நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக அமைகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும்.
சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் தொந்தரவும் சிறு மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும். இன்னைக்கு ஆளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக இருப்பீங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க மந்தம், இதில் இன்னுமே மந்தமாக இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு சொன்ன நேரத்தில் என்னப்பா நீ முடிச்சு கொடுக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு உங்களுடைய தொழில் சார்ந்து கொஞ்சம் பேக்கப் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து கொள்வதும் சொன்ன நேரத்திற்கு தொழிலை முடித்து கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். இல்லைனா அது பேரை தான் கெடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக யோக நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கேட்ட இடத்துல இருந்து கடனெல்லாம் கிடைக்கும். மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளுக்காக அந்த மருத்துவ செலவு குறைந்த ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் ஹெல்த் தாங்க இன்றைக்கி தொந்தரவு. தேவையில்லாத பண விரயம்ங்க. பிளான் இல்லாமல் போயிட்டு எதிரியாவது இறங்கிட்டு 200 கையில் வச்சுக்கிட்டு 250 ரூபாய்க்கு செலவாகும். இந்த மாதிரியான முன்கூட்டிய திட்டமிடல் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு செலவுகளிலும் பயணங்களிலும் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு செயலுமே ஒரு அலைச்சலை கொடுத்து தான் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவை பெறும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக முன்கூட்டிய திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வீண் அலைச்சல்களை குறைத்து கொள்ளலாம். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் சொந்த ஊரை விட்டுட்டு ஆல்ரெடி வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமான ஓட்டத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் மடமடன் குறைந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை பெறக்கூடிய ஆகச்சிறந்த மேன்மையான நல்ல நாள் இந்த நாள். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.